ஹாய் கைஸ் வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் தகவல் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. ஸோ யூடியூப் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் அவங்க யூடியூப் மட்டும் பார்க்காம நம்மளுடைய வாட்ஸ்அப், நம்மளுடைய இமேஜஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த செட்டிங்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செட்டிங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா, அவங்க என்ன ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்குறாங்களோ ஸோ அந்த ஆப் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே அந்த ஸ்க்ரீன் பின்னிங்ன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறதோ அவங்க சொல்கிறாங்களோ, ஸோ இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு மினிமைஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மினிமைஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் இருக்கும் அதுக்கு மேலே. அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஹோம்க்கு வந்தாலும் ஹோம் வராது, வெளியே வந்தாலும் வெளியே வராது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா பேக் பட்டனையும் மினிமைஸ் பட்டனையும் ஒன்றா சேர்த்து அழுத்துனீங்கன்னா மொபைல் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிட்டு தான் மறுபடியும் மொபைல் உள்ளே போக முடியும். இப்போ வந்து நார்மலாக ஒர்க் ஆகும்.